வந்து மாலை போடுவேன் மரியாதை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீயும் சரி உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி யாருமே இங்க வரக்கூடாது. வெளியே போயா முதல்ல. சாவித்ரி, கொஞ்சம் பொறுமையா இரு சாவித்ரி. எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? நான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா? தேவையில்லாத விஷயத்த பண்ணது இந்த ஆளா இல்ல நாங்களா? தேவையில்லாத விஷயத்த பண்ணது இந்த ஆளு. இந்த ஆள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது மதனி. இங்க பாரு, எங்க அம்மாக்கு நீ மாலை எல்லாம் போடவே கூடாது. எந்த மரியாதையையும் இவன் செய்யக்கூடாது. இந்த ஆளுக்கோ எங்களுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுல நான் உறுதியா இருக்கேன். சேது, நீ என்னப்பா அமைதியா நிக்கிற? இன்னும் இவங்க உறவு வேணும்னு நினைக்கிறியா நீ? அதனாலதான் அமைதியா நிக்கிறியா? ஏதாவது கேளு சேது. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இடத்த காலி பண்ணுங்க. அம்பிட்டு தான் சொல்லுவேன். மாப்பிள, என்ன மாப்பிள? யாருக்கு யாரையா மாப்பிள? இங்க நின்னுக்கிட்டு எதையாவது சொல்லி இங்க இருக்கிற எல்லாரையும் கோவப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நொந்து போயிருக்காங்க. வெந்த புண்ணுல வேலை பாச்சாம முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுல என்ன தப்பு இருக்கு? வாடிமா வா. என்ன நீ இன்னும் பேசலையேன்னு பார்த்தேன். அவங்க வீட்டுக்குள்ள வரதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குற? ஏன் உங்க அப்பா என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாதா? இல்ல அந்த தப்புல நீயும் தொட போயிருந்தியா? இங்க பாருங்க, அவங்க தப்பு செஞ்சவங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க இப்போ அம்மாச்சிக்கு மரியாதை செலுத்தணும்னு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களை இப்படி தடுக்கிறது என்ன வகையில நியாயம்? வார்த்தைக்கு வார்த்தை தப்பு செஞ்சாரு, இந்த வீட்டை அவமானப்படுத்தினாருன்னு சொல்றீங்களே, ஏன் இங்க நிக்கிற யாரும் இந்த வீட்டை அவமானப்படுத்துற மாதிரியோ இல்ல மாமா பேரு கலங்கப்படுற மாதிரியோ எந்த தப்பும் செஞ்சது இல்லையா என்ன?